சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வீடு புகுந்து உதயநிதியை தூக்கிய போலீஸ். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சி செய்து வருகிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடாமல் அணை கட்டுவதில் கராரா இருக்கு. தண்ணீர் திறந்துவிட கோரி தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று கர்நாடகாவிலும் போராட்டம் நடைபெறுது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சாவூர்ல போராட்டம் நடைபெற்று வருது. காவிரி நீர் விவகாரம் தமிழக கர்நாடக மாநிலங்கள்ல பெரும் பரபரப்பாயிருக்கு. தண்ணீர் வழங்க வேண்டும் என தமிழகத்திலும், தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என கர்நாடகாவிலும் போராட்டம் தீவிரமடைந்து வருது. முதல்வர் விஜய் கர்நாடகா சென்று அம்மாநில முதலமைச்சர் TK சிவக்குமார் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்தார். ஆனால் தற்போதைய சூழலுக்கு விஜய் கர்நாடகா வர வேண்டாம் என அங்கிருக்கும் முதலமைச்சர் சிவக்குமார் சொல்லிவிட்டார். கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை சிவக்குமார் நடத்தி இருக்கிறார். அனைத்து கட்சிகளுமே தமிழகத்திற்கு ஒரு சொட்டு நீர் கூட திறந்துவிடக் கூடாது என்கின்ற நிலையில் உறுதியா இருக்காங்க. கர்நாடக அரசுக்கு மத்திய பாஜக அரசு துணையாய் இருப்பதா தமிழக அரசியல் கட்சிகள் புகார் கூறி வராங்க. இது குறித்து தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வராங்க. அனைத்து கட்சி கூட்டம் அவசியமில்லை என்று தாவேக அரசு கூறியிருக்கு. கர்நாடக அரசை கண்டித்து தமிழகத்திலும் போராட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி CPI, தேமுதிக கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த விவகாரத்தில் பிரதான எதிர்கட்சியாக திமுக தஞ்சாவூர்ல போராட்டத்தில் ஈடுபட்டது. எதிர்கட்சி தலைவரும் அக்கட்சி இளைஞரணி செயலாளருமான உதயநிதி தலைமையில தஞ்சாவூர் பணக்கல் கட்டிடம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடாமல் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசு, அதற்கு துணை போகும் மத்திய அரசு, இந்த விவகாரத்தை மெத்தன போக்குடன் கையாளும் தாவேக அரசு ஆகியோரை கண்டித்து திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தாவேக தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி விவசாயிகளின் பயிர்கடன் ரத்து உள்ளிட்டவற்றை நிறைவேற்றும் போராட்டத்தை தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட அதிக வாய்ப்பிருக்கிறது. போராட்டம் முற்றினால் கண்டிப்பாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என விஜய் கூறியிருக்கிறாராம். ஏற்கனவே உதயநிதி அவர்களின் ரகசிய ஃபைல் அடங்கிய டேட்டா அமலாக்கத்துறையின் விசாரணையின் போது கிடைத்தது. இதை விஜய் தற்போது கரெக்டாக பயன்படுத்தி உதயநிதியை சிறையில் அடைக்க வேண்டும், அதுவும் திகார் சிறையில் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவரை லாக் செய்ய வேண்டும் என திட்டமிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியை விசாரணை செய்ய அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. அப்போதுதான் அந்த ஆதாரம் சிக்கியது. இது உதயநிதிக்கு எதிரான முக்கியமான டாஸ்மார்க் பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் தொடர்புடையது என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மார்க் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் உதயநிதி ஸ்டாலினை நெருங்கும் வகையில் அவருடைய நெருங்கிய கூட்டாளியான ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர் ஆகியோரை கைது செய்ய தீவிரமானது அமலாக்கத்துறை. ஆனால் அமலாக்கத்துறை நெருங்குவதை அப்போதைய திமுக அரசின் உளவுத்துறை கொடுத்த தகவலின்படி ஆகாஷ் பாஸ்கர், ரத்தீஷ் ஆகியோர் தப்பித்து தலைமறைவானாங்க. அதற்கு அடுத்ததாக அவசரமாக நீதிமன்றம் சென்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை பெற்றது திமுக அரசு. இதனால் உதயநிதி ஸ்டாலினை அமலாக்கத்துறை நெருங்குவதிலிருந்து தற்காலிகமாக பாதுகாப்பு கொண்டது அப்போதைய திமுக அரசு. ஆனால் கடந்த அமலாக்கத்துறை கோட்டை விட்டது போன்று நாம் கோட்டை விட்டுவிடக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக லஞ்ச ஒழிப்புத்துறையை களமிறக்கி இருக்கிறார் முதல்வர் விஜய். சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்களில் நடத்திய அதிரடி சோதனை முழுக்க அமலாக்கத்துறை கடந்த திமுக ஆட்சியில் நடத்திய டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பான ரெய்டின் தொடர்ச்சிதான் என்று சொல்லப்படுது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜியின் நெருக்கமான வலதுகரங்கள்
தற்போதைய லஞ்ச ஒழிப்பு சோதனையின் மூலம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறாங்களாம். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் விழுப்புரத்தை ஒட்டிய ஒரு கடையில் இருந்த மது பாட்டில்கள் 6 லட்சத்துக்கு அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டப்பட்ட பாட்டில்கள் என்றும் 7.5 லட்சத்திற்கு கணக்கில் வராத பாட்டில்கள் இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இப்படி ஒரு கடைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய முறைகேடு என்றால் தமிழகம் முழுவதும் எவ்வளவு என்று கணக்கு போட்டால் அமலாக்கத்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தலையே சுற்றுகிறது என தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக டாஸ்மாக் தொடர்பான டிரான்ஸ்போர்ட், காலி பாட்டில்கள் மற்றும் கொள்முதல் என மொத்த ஊழலின் உருவமாக டாஸ்மாக் நிறுவனம் கடந்த திமுக ஆட்சியில் இருந்ததா சொல்லப்படுது. அந்த வகையில் சமீபத்தில் செந்தில் பாலாஜி இந்த ரெய்டு குறித்து மடியில் கனமில்லை, வகியில் பயமில்லை என்று சொன்னாலும் கூட அவசரமாக ஜாமீன் மனு கேட்டு நீதிமன்றம் சென்றதெல்லாம் கைது பயந்தின் உச்சம் என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பின்பு ஏவாவேலு தொடர்பான இடங்களில் ரெய்டு நடத்தியதில் ஏவாவேலு கைது செய்ய முடியாமல் கோட்டை விட்டது தாவேகா அரசு. அதே போன்று ஒரு நிலை மீண்டும் வந்துவிடக்கூடாது என தற்போது உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷை லஞ்ச ஒழிப்புத்துறை நெருங்கிவிட்டதாம். கடந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது 8 லேப்டாப் மற்றும் செல்போன்கள் கைப்பற்றிய நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை ரத்தீஷ் மூலம் உதயநிதி ஸ்டாலினை கைது வரை கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் கருணாநிதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டது போன்று உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு தாவேகா அரசு மும்முரம் காட்டி வருவதாக சொல்லப்படுது. மேலும் இந்த விவகாரத்தில் சிக்குவது உதயநிதி மட்டுமல்ல, மொத்த குடும்பமும் தான் என்கின்ற செய்திகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனால் தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயந்து நடுங்குகிறார். நான் சொல்லியது போலவே அப்போதே விஜயை ஆட்சியை விட்டு கலைத்திருந்தால் எனக்கு இந்த இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கிறது என்று துர்கா ஸ்டாலினிடம் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறாராம். இதனால் துர்கா ஸ்டாலினும் எப்படியாவது திமுக வெற்றி பெற்று தொடர்ந்து தாவேகாவை ஆட்சியை கலைத்து நாம் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக மாற வேண்டும், இல்லை என்றால் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் சரி திமுகவின் முதல் குடும்பமும் தப்பிக்க முடியாது, தொடர்ந்து குதிரை பேரத்திலும் நீங்கள் தோல்வியை தான் கண்டுள்ளீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும், எங்கே சென்றான் அந்த செந்தில் பாலாஜி, ஏவாவேலுவின் நிலைமை என்ன ஆனது, ஏன் அனைவரும் அமைதியாக இருக்கிறீர்கள் என தொடர்ந்து ஒவ்வொரு மாஜி அமைச்சருக்கும் டோஸ் வீழ்ந்துள்ளதாம். இதனால் எப்படியாவது தாவேகாவின் ஆட்சியை 6 மாதத்தின் கலையுங்கள், இல்லை என்றால் என் மகனுக்கு மிக பெரும் ஆபத்து என்றெல்லாம் துர்கா ஸ்டாலின் தற்போது கூறியதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் விஜய் நகர்த்தி வரும் காய்கள் என்பது தொடர்ந்து உதயநிதிக்கு கட்டம் சரியில்லை என்பது போலதான் உள்ளது. கூடிய விரைவில் உதயநிதி அவர்கள் திகார் சிறையில் அடைக்க வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயநிதியை எந்த சிறையில் அடைப்பாங்க? மேலும் உதயநிதியை கைது செய்ய முடியுமா முடியாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.